மன்னிக்க முடியுமா உங்களால இன்னொரு மனுஷனை? ஏன் இந்த கேள்வியை ஸ்டார்ட்லயே கேட்குறேன்னா, இதான் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. எங்களுக்கு அவங்க தப்பு செய்யறாங்க, உண்மைதான், அவங்க மனசை கஷ்டப்படுத்துறாங்க, இப்படிலாம் நடக்குது, அவங்கள நாங்க மன்னிக்கலாமா அப்படிலாம் யோசிக்கிறது. ஆனாலும் வாழ்க்கையில மன்னிப்புங்கிற அந்த விஷயத்த உங்களோட வாழ்க்கையில கொண்டு வாங்க. எல்லா மார்க்கப்படி பார்த்தோம்னாலும் சைக்காலஜிக்கல் ரீதியா பார்த்தோம்னாலும் அதான் வருது. எல்லாமே ஒரே இடத்துக்கு தான் வந்து நிக்குது. நபியவங்க கூட எல்லாரையும் மன்னிச்சாங்க. அதே மாதிரி உளவியலும் சொல்ற விஷயம் அதுதான். மன்னிக்க பழகுங்க. அது உங்களோட வாழ்க்கையில ஒரு வெற்றிக்கு கொண்டு வரும். அதனால மன்னிக்கலாமே தவிர மறக்கிறது அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அது வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா மன்னிக்கிறது ஓகே. ஆனா அதை மறந்துட்டோம்னு சொன்னா அதே மாதிரி ஒரு காயமோ அதே மாதிரி ஒரு அடியோ நமக்கு விழ போகுதுன்னா அது மறந்து போயிடும். அதனால மன்னிங்க, மறந்துடாதீங்க. உங்க மனசுல இருக்கட்டும், நமக்கு இப்படி எல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறதுக்காக உங்க மனசுல இருக்கட்டும். பழி வாங்குறதுக்காக இல்லை, ஒரு எவிடென்ஸுக்காக அது உங்க மனசுல அப்படியோ இருக்கட்டும். அதனால இந்த வீடியோ மூலமா நான் சொல்ல நினைச்ச விஷயம், மன்னிக்க பழகுங்க, உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம செஞ்ச எல்லாத்தையுமே மன்னிக்க அந்த இறைவன் அல்லாஹ் ரெடியா இருக்கிறான். அப்படிங்கிறப்ப நம்மள, நம்ம கூட இருக்கிற மனுஷனை, நம்ம உறவுகளை நம்ம ஏன் மன்னிக்க கூடாது? மன்னிப்பு கேட்கறதுக்கும் பழகுவோம். லைஃப் நல்லா இருக்கும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.